ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन என்ன அப்படினா மின் தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று. மின் தூண்டி அப்படினா என்ன? இண்டக்டர்னு சொல்லுவாங்க. மின்னோட்டத்தை தன் வழியாக அனுமதிக்கக்கூடிய ஒரு கருவி. இது ஒரு வயர் இல்லையா, ஒரு கம்பி அப்படின்னு சொல்லலாம். மின்தூண்டி எதுக்கு பயன்படுது அப்படின்னா மின்தூண்டியின் வழியா மின்னோட்டம் பாயும் போது அந்த மின்னோட்டமானது அதுல காந்தப்புல வடிவில ஆற்றலை என்ன ஆகும், சேமிக்கப்படும். சரியா? சோ இங்கிலீஷ்ல இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஏசி மின் சுற்று, ஏசி என்னது? மாறுதிசை மின்னோட்டம் இல்லையா? அதாவது சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டம் எப்படி இருக்கும்? மாறுதிசை. அதாவது ஒன்னு பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். சோ இந்த மாதிரி இருக்கும். சோ அத மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தை கொடுக்கக்கூடியது எது? ஒரு மாறுதிசை மின்னழுத்த மூலம் இல்லையா, ஒரு பேட்டரி மின்கலன். சோ அந்த மின்கலன்ல ஒரே ஒரு மின்தூண்டி மட்டும் தான் நம்ம நினைச்சிருப்போம். ஓகேவா? சரி, இது ஒரு மின்தூண்டி. சரியா? அதோட மின் தூண்டல் எண் எல்னு எடுத்துப்போம். ஓகே, இண்டக்டன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சோ இதுல ஒரு மாறுதிசை மின்னழுத்த மூலம் இந்த மாதிரி போட்டுப்போம். இதே இது நேர்திசை மின்னழுத்த மூலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல படிச்சிருப்போம். இந்த மாதிரி போட்டிருப்பீங்க. இது நேர்திசை, டிசின்னு சொல்லுவோம். டிசி. ஓகே, இது இந்த மாதிரி போட்டுரும் பாரு, அல்டர், மாறிட்டே இருக்கும். இது நேர்திசை, இது எதிர்திசை இல்லையா? இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், நேர் அரை சுற்று, எதிர் அரை சுற்று, இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கும். சரியா? சோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சரி, இது ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த சுற்றுக்கு தேவையான மின்னழுத்த வேறுபாடு இதுல இருந்து போகும். மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா? மின் தடை மட்டும் உள்ள ஏசி சுற்று, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் இங்க எழுதலாம். சுற்றுக்கு அளிக்கப்படும் என்னது? மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டின் கன நேர மதிப்பு அப்படின்னா fraction of secondல கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டினுடைய மதிப்பு இல்லையா? வேறுபாட்டின் கன நேர மதிப்பு. என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க? நார்மலா நம்ம நிறைய இடத்துல அந்த ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா? என்னது? V is equal to Vm sin omega t. இது சமன்பாடு 1. Vm என்கிறது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், தமிழ்ல பெரும மின்னழுத்தம், அது மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவோம். ஒமேகா டி என்கிறது தீட்டா. ஒமேகாங்கிறது என்னது? கோண திசைவேகம். திசைவேகம் என்ன? இடப்பெயர்ச்சி பை காலம். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அப்ப கோண திசைவேகம் அப்படின்னா கோண இடப்பெயர்ச்சி பை காலம். இப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி. அப்ப ஒமேகா டின்னா என்னது? கோணம். சரியா? எஸ். சரிப்பா. சோ இது முதல் சமன்பாடு. அப்ப மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த சுற்றுல மின்னோட்டம் உருவாகும். அப்ப இந்த சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டம் I. மாறுதிசை மின்னோட்டம் இல்லையா? அப்ப இந்த மின்தூண்டி குறுக்கே இந்த மாறுதிசை மின்னோட்டம் பாயும் போது என்ன ஆகும்? இதுல உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் மாறும், காந்தப்புல கோடுகள் மாறும் இல்ல, எண்ணிக்கை மாறும். காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு என்ன பேரு? காந்தப்பாயம் இல்லையா? காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை என்ன சொல்லுவோம்? காந்தப்பாயம் 5b. அப்ப காலத்தை பொறுத்து dt இல்லையா, டைம், காலத்தை பொறுத்து காந்தப்பாயம் மாறுச்சுன்னா அந்த மின் தூண்டியில அல்லது அந்த கம்பிச்சுருள்ல ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். அதான் மின்னியக்கு விசைக்கு தான் லெட்டர் சைன் சொல்லுவோம். இப்படின்னு மைக்கேல் ஃபாரடே சொல்லியிருப்பார். இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினுடைய திசை எப்படி இருக்கும்? எதிர் திசையில இருக்கும். ஓகேவா? இங்க இருந்து போகக்கூடிய அந்த மின்னோட்டத்தினுடைய திசையை எதிர்க்கும் வகையில் இருக்கும். அதனாலதான் மைனஸ் போட்டிருப்போம். சரியா? அப்ப இங்க உருவாகக்கூடிய மின்னியக்கு விசை சை. ஓகேவா? அப்ப எந்த அளவுக்கு இங்க மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அங்க மின்னியக்கு விசை தூண்டப்படும். ரெண்டுமே எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். ஓகேவா? எதெல்லாம்? இது என்னது? V. இதுவும் இந்த இடத்துல உருவாகக்கூடிய மின்னியக்கு விசை அது என்னது? சை. இதுவும் சமமா இருக்கும். சரியா? அப்ப இந்த மின்தூண்டியில உருவாகக்கூடிய தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைக்கான சமன்பாடு என்ன? அப்ப எழுதுறேன். மின்தூண்டியில் உருவாகும் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, தூண்டப்பட்ட
அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அல்லது பின்னோக்கிய மின்னியக்கு விசை. ஏன்னா அந்த மின்னியக்கு விசை என்ன பண்ணும், தூண்டப்பட்ட இதுல பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய திசையை எதிர்க்கும். அதனாலதான் அது வந்து பின்னோக்கியன்னு சொல்லுவோம் இல்லையா. பின்னோக்கிய மின்னியக்கு விசை என்ன ஃபார்முலா, psi is equal to minus L into di by dt. இந்த ஃபார்முலால வந்து ஏற்கனவே நம்ம அந்த லென்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கோம், அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. psi is equal to minus L into di by dt. இது ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, எஸ். இது எப்படி சொல்லலாம், இல்ல இந்த மைனஸ் எடுத்து இங்க எப்படியும் போட்டுக்கலாம், வாட் எவர் மேபி. சரியா, ஓகே. இது வந்து சமன்பாடு 2. ஓகே, இது ரெண்டுமே எப்படி இருக்கும், சமமா இருக்கும், ஆனா எதிரெதிர் திசையில இருக்கும். அப்ப ரெண்டையும் கூட்டிக்கும் போது ஆன்சர் 0. ஏன்னா ஒன்னு நேர் திசை, ஒன்னு பிளஸ்ல இருக்கும், இன்னொன்னு எதிர் திசை மைனஸ். அப்ப பிளஸ் மைனஸ் ஆட் பண்ணா என்ன வரும், 0. அதான் கிர்ச்சாஃப்னுடைய சுற்று விதியில இருக்கும். கிர்ச்சாஃப் சுற்று விதியின்படி என்னது, எந்த ஒரு மூடிய சுற்றிலையும் மொத்த மின்னழுத்த வேறுபாடுகளின் குறியியல் கூட்டுத்தொகை மதிப்பு சுழியாகும். சரியா, அப்ப இங்க எழுதலாம் கிர்ச்சாஃப் அல்லது கிர்ச்சாஃபின் மூடிய சுற்று விதியின்படி என்ன சொன்னேன், எந்த ஒரு மூடிய சுற்றிலையும் உருவாகக்கூடிய மொத்த மின்னழுத்த வேறுபாட்டுகளின் குறியியல் கூட்டுத்தொகை மதிப்பு சுழி. அப்ப இது ஒரு மின்னழுத்த வேறுபாடு, என்னது V. இங்க உருவாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு தான் மின்னியக்கு விசைன்னு சொல்லியிருக்கோம், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. ரெண்டையும் ஆட் பண்ணா மதிப்பு 0. ஓகேவா, சரி. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். V பிளேஸ்ல என்ன இருக்கு, இந்த இருக்கு Vm sin omega t, Vm sin omega t plus psi. sin ஆனது மைனஸ் L என்ற எதிர் பின்னியக்கு விசை இல்லையா, மைனஸ் L di by dt. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் L di by dt. ரெண்டு ஆட் பண்ண மதிப்பு என்னது, 0. இது எப்படி எழுதலாம், திருப்பி கூட எழுதிக்கலாம், இல்லைன்னா எப்படி எழுதுவோம், Vm sin omega t equal to minus அந்த பக்கம் வரும்போது plus L into di by dt. எனக்கு தேவை I க்கான சமன்பாடு, மின்னோட்டத்துக்கும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கு இடையான தொடர்பு தான் பார்க்க போறோம் இல்லையா. ஆல்ரெடி மின்னழுத்த வேறுபாடு இங்க இருக்கு, எனக்கு மின்னோட்டம் வேணும். அப்ப இதுல இருந்து இங்க போயிடுச்சுன்னா இது எப்படி எழுதலாம், di equal to, இது அங்கே வச்சுக்கோங்க di, இப்படி எழுதிக்கலாமா. இங்க என்ன இருக்கு, di equal to dt இங்க போயிடும். அப்ப என்னாச்சு, Vm sin omega t dt. இந்த dt இங்க போயிடுச்சா, டிவைடட் பை இந்த L. இப்படி எழுதலாமா, நான் அப்படியே திருப்பி எழுத போறேன். di equal to, இது அப்படியே திருப்பி எழுதுங்க, Vm by L sin omega t dt. ஓகே, எனக்கு தேவை I, ஆனா di இருக்கு. di ல இருந்து எப்படி I கிடைக்கும், படிச்சிருப்பீங்க. இன்டகிரேட் பண்ணா அதான் தொகைக்குள் எடுக்கணும் இல்லையா. தொகை dx equal to x, இங்கிலீஷ்ல இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க என்ன எடுக்க, தொகை எடுக்க என்ன அர்த்தம், இன்டகிரேஷன் எடுக்க போறேன்னு அர்த்தம் இல்லையா. அப்ப இது என்ன வரும், இன்டகரல் di equal to Vm என்கிறது பெரும மின்னழுத்தம் இல்லையா, அது மாறிலி, L மாறிலி, அந்தந்த மின்தூண்டியினுடைய மின் தூண்டல் எண் தான் L, அது மாறிலி. சோ அது வெளியே எடுத்துட்டேனா Vm by L இன்டகரல் sin omega t dt. ஏன்னா தொகை எடுக்கும்போது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ரூல்ஸ் யூஸ் பண்ணணும். அப்ப இன்டகரல் di, இன்டகரல் dx x னா இன்டகரல் di I. அப்ப I is equal to Vm by L into integral sin omega t dt. இன்டகரல் தொகைக்குள்ள ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, sin னா minus cos omega t by omega. படிச்சிருப்பீங்க இல்லையா, என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, இன்டகரல் sin theta d theta. என்ன படிச்சிருப்பீங்க, minus cos theta into, இங்க எத்தனை theta இருக்கு, 1 theta. அப்ப இன்டகிரேஷன் வரும்போது divided by 1. இங்க அதே மாதிரி sin omega t னா minus cos omega t divided by omega. இங்க 1 பிளேஸ்ல இங்க omega இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா, எஸ். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கணும்.
So அப்ப I is equal to minus Vm by L omega into cos omega t. Cos omega t க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. sin 90 plus theta நாலும் cos theta தான். ஏன்னா omega t னா theta. கரெக்ட்டா? அப்ப cos theta னா sin 90 minus theta இருக்கு, sin 90 plus theta இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இங்க யூஸ் பண்ணும்போது இப்படி எழுதலாம். cos omega t is equal to sin 90 என்னது pi by 2. ஓகேவா? pi by 2 minus theta தான இங்க omega t. ஏன் வந்து மைனஸ் எடுத்தேங்கறத லாஸ்ட்ல நான் சொல்றேன். சரியா? அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா I is equal to minus Vm by L இங்க எழுதுவோம். I is equal to இத அழிச்சுக்கிறேன். மைனஸ் உள்ள கொண்டு போயிருவோம். அப்ப Vm by L omega மீதி என்ன இருக்கு minus cos omega t. cos omega t னா sin 90 minus theta. அப்ப minus cos omega t என்ன வரும்? மைனஸ்னா இந்த மைனஸ் இங்க வரும், இது பிளஸ் ஆயிரும் உள்ள போகும்போது. கரெக்ட்டா? அப்ப எப்படி எழுதலாம்? sin இத முதல்ல எழுதிரோம் omega t minus pi by 2 இப்படி எழுதிடலாம். அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் பிராக்கெட் வந்து தேவையில்லை. ஓகேவா? I is equal to இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन படிச்சிருப்போம். மின் தடை மட்டுமே உள்ள ஏசி சுற்று. சரி, அப்படி தெரியாட்டாலும் பரவாயில்ல. ஓம் விதி தெரியலையா உங்களுக்கு? என்னது? V equal to IR. இதே மாதிரி மாத்த போறேன். அப்ப I is equal to V by R அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்ட்டா? V வந்து பெருமமா இருந்துச்சுன்னா மின்னோட்டமும் பெருமம் தான். அப்ப Im equal to Vm by R. இதோட கம்பேர் பண்ண போறேன். பாருங்க, Vm by R. R பிளேஸ்ல L omega இருக்கு. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணேன்னா எப்படி எழுதலாம்? I is equal to Vm by this. அதுக்கு பதிலா Im போட்டுக்கலாம். அப்படினா Im என்கிறது எப்படி அந்த क्वेश्चनல Vm by R ஓ அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? Vm by L omega. இப்போ இது என்ன தெரியுதுன்னா டினாமினேட்டர்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அதாவது மின்தடை மட்டுமே உடைய ஏசி சுற்றுல மின்தடை என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை தான் இந்த L ஒமேகாவும் இந்த क्वेश्चनல மின் தூண்டில செய்யக்கூடியது. அப்ப இது எதா செயல்படுது? மின்தடையா செயல்படுது. ஓகேவா? சோ இதுக்கு ஒரு பேர் இருக்கு, மின் தூண்டியின் மின் மறுப்புன்னு சொல்லுவாங்க. இதனுடைய அளவும் வந்து ஓம் தான். சரியா? சோ இத முடிச்சிருவோம். Im sin of omega t minus pi by 2. அப்ப இதுல என்ன தெரியுது பாருங்க, V equal to Vm sin omega t. இங்க I is equal to Im sin omega t minus pi by 2. இங்க ஒண்ணுமே இல்ல, வேணா பிளஸ் 0 தான் போடலாம். அதபடி செய். அப்ப இங்க மாற்றம் இல்ல. ஆனா இதை விட இது pi by 2 குறைவா இருக்கு, மைனஸ் 90 டிகிரி குறைவு. ஓகேவா? அப்ப மின்னோட்டமானது மின்னழுத்தத்தை விட pi by 2 குறைவு. குறைவு என்னது? பின்தங்கி உள்ளது. டயகிராம் போட்டுருவோமா? எஸ். எப்படி பாத்தீங்கன்னா, சோ இது வந்து மின்னழுத்தம் மின்னோட்டம். சரியா? சோ இது கோணம் அப்படின்னு சொல்லலாம். கட்டப்படத்துக்கு இது நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது, தனித்தனியா போட்டுக்கலாம். சரி, இப்ப பாருங்க, மின்னழுத்தம் ஒமேகா டி கோணம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி இது மின்னழுத்தம் V ன்னு எடுத்துக்கலாம். இது x அச்சா எவ்வளவு கோணம் முன்தங்கி இருக்கு அப்படின்னா இது ஒமேகா டி. ஓகே, நெக்ஸ்ட் மின்னோட்டம் பாருங்க, இந்த ஒமேகா டி விட அதாவது பை பை 2 பின்தங்கி இருக்கு. அப்ப இப்படி எழுதலாம். இது வந்து I. செக் பண்ணி பாப்போமா? இது V, இது I. V க்கும் I க்கும் 90 டிகிரி வித்தியாசம், பை பை 2. அப்ப இது 90. அப்ப இது எவ்வளவு? 90 மைனஸ் ஒமேகா டி. கரெக்டா? பை பை 2 மைனஸ் ஒமேகா டி. ஓகேவா? அதனால தான் இங்க முதல்ல சொன்னேன், என்ன ஃபார்முலா? cos omega t is equal to sin என்னது 90 minus theta. sin 90 minus theta என்னது? cos theta. 90 plus theta னால cos theta. இதை ஏன் யூஸ் பண்ணனும் தெரியும் பாருங்க. ஆங்கிள் இந்த கோணம் இது I. சோ இது வந்து omega t லீட்ல இருக்கு. இது I ஆனது நல்லா பாத்துக்கோங்க, V க்கும் I க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க, பை பை 2. அதாவது I ஆனது V ஐ விட பை பை 2 பின்தங்கினா
ரிவர்ஸ் இல்லையா? இது பாருங்க, இது V, இது I. 90 டிகிரி பின்தங்கி கீழே இருக்கு மைனஸ்ல. கரெக்டா? ஓகே, குட். அதை எழுதிட்டேன். அப்புறம் இந்த x அச்சு கூட V ஏற்படுத்தக்கூடிய கோணம் ஒமேகா டி. ஆனா I ஏற்படுத்திய கோணம் என்னது? π/2 மைனஸ் ஒமேகா டி. அப்ப I பிளேஸ்ல இங்க என்ன எழுதிருக்கணும் பாரு, π/2 மைனஸ் ஒமேகா டி. பிளஸ் போடல. அப்புறம் இதுல இருக்கிற மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் இங்க போட்டதுனால தான் மாறி வந்துச்சு, சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இது வந்து கட்டப்படம், கட்ட விளக்கப்படம். வரைபடம் வந்து பாத்தீங்கன்னா இது VI, இது எழுதிக்கலாம். இது V இல்லையா? ஃபார்முலா V is equal to Vm இதா இருக்கு sin omega t. இது I is equal to Im sin of omega t minus π/2 எழுதலாமா? சரி, இங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் V பாருங்க, பிளஸ் 0, எந்த வித மாற்றமும் இல்ல, அதே இதுல இருக்கு, 0ல தான். சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இது 0, இது π/2, பாதி வரும்போது π, π-னோட 180, இது π, இது 2π, அந்த ஆர்டர்ல இருக்கு இல்லையா? எஸ். சரி, I பாப்போம். இந்த ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் பண்றேன். I வந்து இருக்கு இல்லையா? I வந்து π/2 இதை விட கம்மியா இருக்கு. இது பிளஸ் 0னா இது மைனஸ் π/2, அதை விட π/2 பின்தங்கி இருக்கு. அப்ப பின்தங்கி எங்க வரும்? நெகட்டிவ் y ஆக்சிஸ் இங்க இருந்து வரும். சோ இந்த மாதிரி வரும். அப்ப இதுக்கும் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? π/2. அப்ப இது வோல்டேஜ், இது வந்து கரண்ட். அப்ப கரண்ட் வோல்டேஜை விட π/2 குறைவாக இருக்கு, பின்தங்கி இருக்கு. வெரி சிம்பிள். சோ இதுல இன்னொரு பார்ட் இருக்கு, சொன்னேன் இல்லையா? இது Vm/L omega, ஜெனரல் வந்து Vm/R. R பிளேஸ்ல தான் என்ன போட்டிருக்கேன்? R க்கு பதிலா L omega. கரெக்டா? அப்ப மின்தடை செய்யக்கூடிய வேலையை இந்த L omega செய்யும். அப்ப இதுவும் ஒரு மின்தடையா தான் செயல்படுது. ஆனா இதுக்கு பேரு மின்தூண்டியின் மின்மறுப்பு. மின்தூண்டி, மின்மறுப்புன்னா மின்னோட்டத்தை மறுக்கக்கூடியதான் மின்தடை. அப்ப மின்தூண்டியின் மின்மறுப்பு, அதை பார்த்து எழுதிடுவோம். மின்தூண்டியின் மின் மறுப்பு என்ன ஃபார்முலா? அதுக்கு நோட்டேஷன் XL. அது நமக்கு தெரியாது, X ன்னு அன்னோன், தெரியாத மின்தடை இல்லையா? மின்தூண்டியின் மின்மறுப்பு ஈக்குவல் டு இந்த R க்கு பதிலா என்ன இருக்கு? L ஒமேகா. ஒமேகா என்னது? ஃபார்முலா ஒமேகா is equal to 2πf. படிச்சிருக்கோம் இல்லையா? கோண அதிர்வெண். அப்ப L into 2πf. Fங்கிறது அதிர்வெண். ஓகேவா? அதுவும் நேர்திசை மின்னோட்டத்துக்கு, நேர்திசை என்னது? for DC, நேர்திசை மின்னோட்டத்துக்கு அதிர்வெண் F is equal to 0 Hz. ஓகேவா? சோ ஆனா வந்து மாறுதிசை மின்னோட்டத்துக்கு வந்து 0 ஆகாது. சரியா? நேர்திசை மின்னோட்டத்துக்கு அதிர்வெண் 0. அப்ப XL is equal to F 0 இருந்த மொத்தமும் 0. அப்ப நேர்திசை மின்னோட்டத்துக்கு இந்த மின்தூண்டியானது கொடுக்கக்கூடிய மின்தடை மதிப்பு, அதாவது மின்தூண்டி மின்மறுப்புன்னா மின்தடை மதிப்பு 0. இப்ப நேர்திசை மின்னோட்டத்துக்கு என்ன பண்ணாது? மின்தூண்டி வந்து மின்தடையை வந்து என்ன பண்ணாது? ப்ரொவைட் பண்ணாது. சோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒன்னு, சிம்பிள் ஒன். சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.